அது ஃபஸ்ட்டு எடுத்தோம் இந்த மாதிரி கோடு போட்டுங்க. பக்கத்துலேயே ஒரு கோடு போட்டு ப்ளவுஸ் எடுத்து பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக நல்லா கரெக்டாக எடுத்து விட்டு ஃபஸ்ட்டு ஹைட் எடுத்துங்க. அதாவது உயரம் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ உயரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. அதை அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிங்க. 1/2 இன்ச்சு வந்து மேலே எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிங்க. கோடுன்னு போட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா காலர் நெக்கு, ஆஃப் காலரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச்சு வச்சுங்க. 8.5 இன்ச்சு வச்சு ஒரு கோடு போட்டுங்க. சரிங்களா? 8.5 இன்ச்சு வச்சு போட்டுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். அப்புறம் ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துங்க 6 இன்ச் வச்சு அப்படி வச்சு ஒரு கோடு மாதிரி ஒன்று போட்டுங்க. போட்டுக்கிட்டு ஜஸ்ட்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இது ஜஸ்ட்டு எவ்வளோ இருக்குதோ அது இருக்கிறத பார்த்து நீங்கள் அப்படியே 3 இன்ச்சு ப்ளஸ் வச்சு அப்படியே அங்கே ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. ஸ்கேலை வச்சு அப்படியே எல் மாதிரி ஒன்று கோடு போடுங்க. போட்டுட்டு அப்படியே வெட்டுறதுக்காக அப்படியே 1 இன்ச்சு அப்படியே கனெக்ட் பண்ணி அப்படியே வளைச்சி விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிடிச்சி அப்படியே மேலே வைங்க. மேலே வச்சு ஒரு 2.5 இன்ச்சு விட்டுருங்க. விட்டு ஒரு கோடு போடுங்க. ஸ்கேல் எடுத்துங்க. ஸ்கேல் எடுத்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுங்க. அப்படியே அறுக்காத்துக்காக ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 2.5 இன்ச்சு வச்சு லைட்டாக போட்டுங்க. ஏன்னா இது வந்து காலர் நெக்கு, ஆஃப் காலரு. லைட்டாக அந்த இடத்துல வந்து போட்டிங்கன்னா போதும். அப்படியே வெட்டிங்க. கோட்லேயே அப்படியே வெட்டிங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே கோட்லேயே ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக வெட்டிட்டு வாங்க. கத்திரி எடுக்காமல் அப்படியே அழகாக வெட்டுங்க. வெட்டிட்டிங்களா? அப்போ இதை வச்சு நம்ம வந்து பேக்கில் லைட்டாக அப்படியே வெட்டி எடுத்துருங்க. இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் வந்து வெட்ட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் இறங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இது எதுவுமே கிடையாது. ஏன்னா காலர் நெக்கில் நம்ம வந்து ஷோல்டர் வந்து 16 இன்ச்சு வச்சுருக்கோம் டோட்டலாக. சரிங்களா? 16 இன்ச்சு வரும் பாருங்கள். அப்படியே இது வந்து கிராஸ் கட்டிங்க. அதில் வந்து அதை அப்படியே கிராஸில் நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கிறோம். வச்சுட்டு சும்மா ஸ்கேல் வந்து சப்போர்ட்டுக்காக வச்சு மேலே வச்சு அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோம். பார்த்துங்க, மார்க் பண்ணிவிட்டு வாங்க. அந்த மேலேயும் ஷோல்டர்கிட்ட அப்படியே கரெக்டாக மார்க் பண்ணிங்க. சின்னதாக ஒரு இது போடுங்க. ஃப்ரண்ட்லேயும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. அந்த ஃப்ரண்டில் வந்து லூஸுங்கிறது வரும். அதுக்காக நீங்கள் பார்த்துட்டே வாங்க. பார்த்துட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி நான் வந்து மார்க் பண்ணுறேங்கிறது தெரியும். அதே மாதிரி வந்து நீங்கள் காலர் நெக் வந்து எப்படி வெட்டணுங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். பாருங்கள், அந்த பட்டி எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதை கனெக்ட் பண்ணி பாருங்கள். எவ்வளோ 4 இன்ச்சு இருக்கும். அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி போட்டுங்க. அப்புறம் இந்த நெக்குக்கிட்ட நம்ம போட்டோம் பார்த்திங்களா, அதை அப்படியே ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. போட்டுட்டு இது பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதில் இருக்கிற ஃப்ரண்ட் அளவு தான் வைக்க போகிறோம். அப்படியே வச்சுங்க. அது பார்த்திங்களா ஃப்ரண்டில் வந்து கொஞ்சம் வந்து ஒரு 1/2 இன்ச்சு மாதிரி வெட்டி எடுத்துருங்க. ஏன்னா ஃப்ரண்டில் வந்து அந்த ஃப்ரண்ட்டு இந்த கழுத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஃப்ரண்டில் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த ஆம்கோல்கிட்ட பார்த்திங்கன்னா லூஸ் வந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரண்டில் வெட்டிடுவோம், ஒரு டைட்டு கிடைக்கும். அதனால் வந்து ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சுங்கிற மாதிரி வெட்டிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், அந்த ஃப்ரண்டில் டாட் அளவு பார்த்துக்கிங்களா, அது அப்படியே இழுக்காமல் அப்படியே லூஸ் விட்டு அப்படியே அளந்துங்க. அது ஒரு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுங்க. பாருங்கள், இப்படி இது வந்து இந்த மாதிரி வெட்டினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்படி ஒரு கிராஸில் கூட போட்டு வெட்டிக்கலாம். வளைச்சி வெட்டணுங்கிறதுல இப்படி கூட போட்டுக்கிட்டாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது பாருங்கள், அதோட அளவு வந்து இந்த பக்கம் ஒரு 1.5 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வரும். அதை வச்சுக்கிங்க. அதேமாதிரி இப்படி ஒரு கோடு ஒன்று போட்டுங்க. இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுங்க. இங்கே பாருங்கள், அந்த இடத்துல வந்து ஆம்கோல்கிட்ட அர்க்காத்து ஒன்று போட்டுங்க. பாருங்கள், கரெக்டாக இந்த மாதிரி ஒன்று கோடு போட்டுங்க. கரெக்டாக அந்த பாயிண்ட்டு கரெக்டாக வந்துடும். இதை போட்டுட்டிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கோட்டுக்குள்ளேயே அப்படியே வெட்டிட்டு வாங்க. கோட்டுக்கு வெளியில் அப்படியே ஓரமாக அப்படியே வெட்டிட்டு வாங்க கரெக்டாக. இந்த மெத்தடில் நீங்கள் இப்படியும் வெட்டலாம். நான் வேறு மாதிரியும் வெட்டுவேன். அதாவது ஒரு 2-3 விதமாக சொல்கிறேன். அது உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நீங்கள் வெட்டி பழகிக்கலாம். பாருங்கள், அப்படியே கோட்லேயே அழகாக வெட்டிட்டு வாங்க. அந்த இடத்துல லைட்டாக குறைஞ்ச மாதிரி வெட்டிட்டிங்கன்னா கழுத்து வந்து ஃப்ரண்டில் வந்து நல்லா அழகாக வந்துடும். நம்ம ஃப்ரண்டில் வந்து ஆல்ரெடி 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு வந்து கழிச்சிருக்கிறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி வெட்டிக்கலாம். அப்படியே எல்லா பக்கமும் மார்க் இருக்கிற பக்கம்லாம் அர்க்காத்து போட்டுங்க. பாருங்கள், கரெக்டாக தெளிவாக போட்டுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ் வந்து வெட்ட போகிறோம். ஸ்லீவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி மடிச்சுங்க. நல்லா அயன் பண்ணி தான் வச்சுருது. நல்லா நீங்கள் நீவி விட்டு கரெக்டாக இப்படி மடித்து போட்டுங்க. அதேமாதிரி எப்போ போல் போகிற மாதிரி ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டு 1/2 இன்ச்சு போட்டுங்க. இப்போ வந்து ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்லீவ்ஸ் லென்த் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். அப்படியே வச்சு ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுங்க. ஓப்பன்கிட்டையும் அதே மாதிரி தான் பாருங்கள். இப்படி வச்சு எப்போவுமே இந்த ஸ்கேலை வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு கட் பண்ணிடலாம். அதுக்காக வந்து அதை ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் பாருங்கள், இங்கே எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு இதுலேருந்து 3 இன்ச்சு நம்ம தள்ளி ஒரு கோடு போட்டுங்க. பாருங்கள், அப்படியே லைட்டாக அப்படியே வரைஞ்சிருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. சரிங்களா? இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். ஆம்கோல் நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு பாருங்கள், அது எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த முன்ன பின்ன பெருசு சின்னது வராது. பாருங்கள், அதை அப்படியே நம்ம செக் பண்ணிட்டோம்னா கரெக்டாக வந்துருச்சு. அதனால் வந்து இதை அப்படியே வந்து ரவுண்டாக வெட்டிக்கலாம்.
பாருங்கள் கரெக்டாக அப்படியே வெட்டிகிட்டே வாங்க. அதை கோட்லேயே வெட்டிடுங்க. அப்படியே நீங்கள் வெட்ட வெட்ட உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதனால் வந்து இதை ஃபாலோ பண்ணிங்க. அர்க்காத் போட்டுங்க. இப்போ வந்து அந்த சின்ன பிட் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்னதாக ஒரு பிட் எடுத்து அப்படியே மேலே போட்டு அப்படியே கிராஸில் போட்டு அப்படியே பாருங்கள் அப்படியே வச்சு வெட்டி நம்ம எடுத்துக்கலாம். அப்படியே அழகாக வெட்டிடுங்க. அப்படியே அழகாக வெட்டிட்டிங்களா, அப்படியே ஃப்ரெண்டில் வந்து போட்டு பாருங்கள் கவர் தட்டு வந்து அப்படியே லைட்டாக 3/4 இன்ச்சுக்கு அப்படியே வெட்டி எடுத்துருங்க. 3/4 இன்ச்சு 1/2 இன்ச்சுங்க மாதிரி பாருங்கள் இதே மாதிரி வெட்டிங்க. சரிங்களா, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எப்போவுமே ஃபாலோ பண்ணிங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டுக்காக பாருங்கள் மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணுறோம். செக் பண்ணிவிட்டு அதில் என்ன எத்தனை இன்ச் இருக்கோ பாருங்கள், அதே இன்ச்சு நம்ம வந்து 9 இன்ச் இருக்குது. அதே 9 இன்ச்சு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். வச்சு கரெக்டாக கோடு போட்டுங்க. பார்த்துங்க, அதுலேருந்து நம்ம 4 இன்ச்சுனா ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு இன்ச்சு விட்டு நம்ம 6 இன்ச்சு மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, 3 இருந்ததுன்னா அது நம்ம இஷ்டம் தான். அதாவது அது எவ்வளோ இருக்குதோ அதுலேருந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ளே நம்ம மடிச்சு விட்டுக்கலாம். கம்மியாக வெட்டிட்டிங்கன்னா பத்தாமல் போயிடும். அதனால் வந்து அதை விட்டிங்க பாருங்கள். அவ்வளோதான். லைட்டாக அப்படியே நீங்கள் வந்து ஒரு 3/4 இன்ச்சு கனெக்ட் பண்ணி ரவுண்டாக ஸ்கொயராக போட்டுங்க. பாருங்கள் அப்படியே வெட்டிங்க. இது ஒரே மாதிரியே வெட்டிட்டு வரலாம். போட்டுக்கிட்டு இங்கே பெருசு சின்னதெல்லாம் வெட்ட தேவையில்ல. அது உங்களுக்கு நான் வேறு மாதிரிலாம் வரும், நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை, நிறையா விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். பாருங்கள் முடிஞ்சது. இதை நம்ம இந்த வேஸ்ட்டெல்லாம் நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம வந்து லைனிங் வெட்டிட்டோம். அடுத்து ஒரிஜினல் வந்து நம்ம வந்து பாருங்கள் இப்படி எடுத்து போட்டுக்குவோம். வந்து போட்டுட்டு பாருங்கள் சின்ன பார்டர் ஒன்று இருக்குது, பெரிய பார்டர் ஒன்று இருக்குது. நம்ம வந்து சின்ன பார்டர் வந்து கைக்காக நம்ம வந்து வெட்டிக்கலாம். பாருங்கள் அப்படியே வெட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அப்படியே நம்ம வெட்டி வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேக் வந்து வெட்டுறோம். இந்த பேக் பக்கம் வந்து பெரிய பார்டர் இவ்வளோ பெருசு தேவையில்லைன்னு சொன்னாங்க. சின்னதாக இருந்தால் போதும், 1 இன்ச்சு இருந்தால் போதும். நாங்கள் ஆனால் அந்த லைன் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறனால அதை கனெக்ட் பண்ணி எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து லைட்டாக தள்ளி வச்சு 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு அப்படி வரும். அப்படியே நம்ம வச்சோம்னா வச்சு அப்படியே அழகாக ஒரே மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க. அது உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே வச்சு கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சுங்களா. அதை மடித்து தைக்கிறது கரெக்டாக இருக்கும். சரிங்களா, எடுத்து வச்சுருங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் தட்டை வந்து கிராஸில் போடணும். பார்த்துங்க, இப்படி நேரெல்லாம் போட்டுறாமல் நீங்கள் பாருங்கள் கிராஸில் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கிராஸ் அப்படி போட்டுங்க. போட்டிங்களா, அது ஒரே மாதிரி அப்படி வெட்டிட்டாங்க. ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சுக்கு மாதிரி எக்ஸ்ட்ராவாக வெட்டிடுங்க. கரெக்டாக அதை வச்சு வெட்டணுங்கிறதில்ல. அப்போ நம்ம தைக்கும்போது கரெக்டாக வரும். முடிஞ்சுங்களா, அதை எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட்டுக்காக நம்ம வெட்டியிருக்க பார்த்திங்கன்னா லைனிங், அதை வச்சு மேலே வச்சு போடுங்க. போட்டு அப்படியே ஒரே மாதிரி கட் பண்ணுங்கள். மேலே இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்கள் கட் பண்ணிங்க, தப்பு இல்லை கொஞ்சம். ஏன்னா அடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் வெட்டணும். ஒரே மாதிரி வெட்ட தேவையில்ல, வச்சுங்க. அவ்வளோதான். நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்டிப்புக்காக நம்ம எக்ஸ்ட்ரா துணி கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துங்க. எல்லாம் எவ்வளோ வச்சாச்சு, எல்லாம் வெட்டியாச்சு. இதை வந்து அட்டாச் பண்ணால் போதும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள். வணக்கம்.